Praise the Lord. Good morning. Jesus Army Fellowship. Today, Word of God, யோவான் 3 அதிகாரம் 36 வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரை அல்லாமல் நம்ம பிதாவினிடத்தில் போக முடியாது. அப்போ நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அப்படி நம்புவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம விசுவாசியாமல் இருந்தோம்னா தேவனுடைய கோபம் நம்ம மேலே இருக்கும். நியாயத்தீர்ப்பில் நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். அதனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.